எதிரிலா பலத்தினாய் வா வா வா. மனோஜ் 11வது படிக்கிறவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. எதிர்காலத்தில் இளைஞர்களுக்கு தேவைப்படும் சில முக்கிய திறன்கள் என்ன, தங்களின் அறிவுரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நமக்கு எது வாழ்க்கையில் பயன்பாட்டுக்கு உள்ளதாக இருக்கிறதோ அதை நம்ம படிச்சுக்கணும். முதல்ல பொருளாதாரம் வளரணும், அதில் சந்தேகமே இல்லை. நமக்கு பல விஷயங்கள் நாட்டம் இருக்கலாம். ஓவியத்தில், இசையில், சிற்பத்தில், இது மாதிரி பல விஷயங்களை கவிதை எழுதுவதில், இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு நாட்டம் இருக்கலாம். பொருளாதாரம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நமக்கு நாட்டம் இருக்கிற அந்த விஷயங்கள் நம்முடைய பொருளாதாரத்தை வளர்க்குமா? வளர்க்கலாம், வளர்க்காமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக பொருளாதாரத்தை வளர்ப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அந்த பொருளாதாரத்தை வளர்ச்சி பெறுவதற்கு காரணிகளாக இருக்கின்ற அந்த திறன்களை வளர்த்து கொண்டு அதன் காரணமாக நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை வளர்த்துக்கிட்டோம்னா ஒரு லெவலில் நமக்கு பணம் ரொம்ப முக்கியமான விஷயமா இல்லாமல் போயிடும். தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாமே வாழ்க்கையில் கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற சமயம், நேரம் நிறையா இருக்கும். அந்த நேரத்தில் நம்முடைய மற்ற விஷயங்கள், நான் சொன்ன இசை, ஓவியம், இதெல்லாம் ஒரு சைடில் வச்சுருக்கலாம். ஓவியம் வரைகிறதோ, இசை பயில்வதோ, அல்லது சிற்பக்கலை செய்கிறதோ, இந்த மாதிரி பல விஷயங்களை சைடில் வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் அதை ரொம்ப முக்கியமானதாக எடுத்து நம்ம செய்யணும். நம்ம எதெல்லாம் எந்த திறன்கள் தேவைன்னு சொல்லி கேட்டால், இன்றைக்கி எந்த திறன்களுக்கு மதிப்பு இருக்கிறது? ஒரு காலத்தில் தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்யும்போது நம்முடைய முத்து, நம்முடைய மஸ்லின் துணிகள், பருத்தி துணிகள், அதுக்கப்புறம் நம்முடைய மிளகு, நம்முடைய வாசனை திரவியங்கள், இதுக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு இருந்தது. அப்போ அதை இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வணிகம் பண்ணினாங்க, பெரும் செல்வத்தை ஈட்டிட்டு இங்கே வந்தாங்க. இன்றைக்கி எதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாலேஜ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிற ஐடிக்கு மதிப்பு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஹெல்த் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி சில தொழில்களில் ரொம்ப பெரிய மரியாதை இன்றைக்கி இருக்கிறத பார்க்குறோம். எஜுகேஷனே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக இன்றைக்கி ஆகிருக்கிறது. அப்போது இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியில் நம்ம ஈடுபடுத்திக்கிட்டோம்னா, அந்த நான் 4-5 நான் சொன்னேன், இதில் எது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோ அதில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம்னா நல்ல விதமாக படித்து நல்ல வேலை செய்யலாம். கொஞ்ச நாளில் நம்மளே வேலை கொடுப்பவர்களாக மாறலாம். நம்முடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ளலாம். நியாயமான வழியில் வரும் செல்வம் என்பது மிக தேவையான ஒன்று. அப்படி பெருக்கிக்கிட்டதுக்கப்புறம் எந்த திறனால் நம் செல்வத்தை பெருக்க முடியுமோ அந்த திறனை வளர்த்து செல்வத்தை பெருக்கிக் கொண்ட பின்னால் எந்தெந்த திறன்களிலெல்லாம் நமக்கு விருப்பம் இருக்கின்றதோ அந்த திறன்களின் பக்கம் நம்முடைய கவனத்தை செலுத்தலாம். சரியா? ஒளி இழந்த நாட்டிலே